ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்கள் படைக்கப்பட்டதினுடைய நோக்கம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டும், அந்த நித்திய வாழ்விலே அவரோடு கூட ஆனந்த சந்தோஷமாய் யுகா யுகமாய் காலாகாலமாய் நாம் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். மனிதனுடைய படைப்பின் ரகசியமே அதுதான். படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மெய் தெய்வத்தோடு வந்து சேர வேண்டும். அதற்குத்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் எல்லா அமைப்புகளும் மனிதனை பண்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே நோக்கம் இல்லாமல் நம்முடைய அன்றாட தேவைகளுக்காகவே போராடி 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 வாழ்க்கையே முடித்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த போராட்டமான வாழ்க்கை? ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் இப்படி போராட வேண்டும் என்று தான் வைத்திருந்தாரா? இல்லை. நோக்கத்தை புரிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதர்களும் தன் வாழ்வை அவர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு சந்தோஷமாக, சமாதானமாக, நிம்மதியாக இருப்பார்கள். அந்த வாழ்வுக்கு பெயர்தான் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற புது வாழ்வு, ரட்சிப்பின் அனுபவம் என்று கூட சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை இலகுவாக மாறும். ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அது புரியாமல் வாழ்ந்தோம், இப்பொழுது அது புரிந்து வாழ்கிறோம். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், என் தகப்பனை விட 1000 மடங்கு என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் ஆறுதலுமே நம்முடைய வாழ்க்கை போராட்டங்களை இலகுவாய் மாற்றிவிடும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மட்டத்திலும் நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை. எபிரேயர் நிருபாக்கியர் எழுதுகிறார், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறார். அந்த உலகத்தில் பிறக்கிற யாராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் பாடுகள் இந்த உலகத்தில் உண்டு. அது எதற்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது நமக்கு வருகிற பாடுகள் நமக்கு நன்மைக்காக. இந்த பாடுகளினாலே தான் கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இன்னொரு விதமான பாடுகள் இருக்கிறது, அது நீங்கும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டும். ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. அந்த பாடுகள் நாம் தவறு செய்து நம்முடைய மதியினத்தினாலும் கவனக்குறைவினாலும் பாவம் செய்கிறோம், அதனால் உருவாகிற பாடுகள். அதற்கு நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி அந்த பாடுகளிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த பாடுகளையும் குடும்ப வாழ்வின் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, இன்று முதல் என் குடும்பத்தின் தலைவராக நீங்கள் இருந்து எல்லா பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் நிம்மதியாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். இப்படி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.